மத்திய அரசின் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்துவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, மத்திய அரசு கொண்டுவரும் திட்டங்களை செயல்படுத்தும் பணிகளை தமிழக அரசு செய்வதில்லை என்றும், முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தும் போது தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களை அதில் சேர்ப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு உண்மையாலுமே விருதுநகர்ல பார்க் வந்த பிறகு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு சேலஞ்சு மாடல மத்திய அரசு கூப்பிட்டு கொடுக்கல. மாநில அரசு வேண்டும் என்று விருதுநகருக்கு ஒரு PM மித்ரா பார்க்க வாங்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இன்னைக்கு தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 2024 ஜனவரியில. மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கே கொண்டு வரதில்லை. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப் அதை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. விருதுநகர் PM மித்ரா பார்க் அதை ப்ரமோட் பண்றது இல்ல. எங்களுடைய கோரிக்கை, மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை இரண்டாம் தர திட்டமா அதை கொடுத்தா மத்திய அரசு பேர் வாங்கிக்கும். நமக்கு எது அது வேண்டும்னா எப்படி இதெல்லாம் நம்ம கிரவுண்ட் லெவல் அதை கன்வெர்ட் பண்ண முடியும்? அதைத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க, தமிழ்நாடு பேரே இல்லை, அதனால நான் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன். அப்ப மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கு. அதுல 27 மாவட்டங்கள் பேரே இல்லை. அப்படி இருக்கும்போது 27 மாவட்டத்தில் எல்லாரும் ஒரு தலைவரும் போய் எங்க மாவட்டத்து பேர் நீங்க பட்ஜெட்ல சொல்ல, அதனால எங்க மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்களை நீங்க வரக்கூடாதுன்னா எவ்வளவு நியாயம் இருக்கும்? நியாயமே இல்லை. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து வெளியேறியது குறித்து பேசிய அண்ணாமலை, நிதி ஆயோக் கூட்டத்தில் ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்கும் சராசரியாக சில நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு நேரம் வழங்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்திலேயே மம்தா பானர்ஜி பேசியிருப்பதாகவும், மைக்கை ஆஃப் செய்யப்படுவதாக கூறியது போல் நடைபெற வாய்ப்பில்லை எனவும் கூறினார். மம்தா பானர்ஜி அவங்க நிதி ஆயோக் மீட்டிங் போயிருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவங்க 5 நிமிஷம் தான் பேச முடிஞ்சது, மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அதனால நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்றாங்க. ஐயாவுக்கெல்லாம் தெரியும், மூத்த அமைச்சர். இன்னைக்கு நித்தி ஆயோக் மீட்டிங்ல எல்லா முதலமைச்சருக்கு முன்னாடி டைமர் இருக்கு. டைமரை பார்த்து தான் அவங்க பேசுறாங்க. எல்லா முதலமைச்சருக்கும் 10 நிமிஷத்துல இருந்து டைமர் ஆரம்பிக்குது. சில முதலமைச்சர்கள் 10 நிமிஷத்தை தாண்டுவது சகஜம் தான். உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல்வாதியை கொண்டே ஸ்டேஜில் 10 நிமிஷம் பேசினா யாரும் 10 நிமிஷம் பேச போறது கிடையாது. ஆனா டைமர் வச்சு தான் நடக்குது. அதே நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மாண்புமிகு வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மம்தா பானர்ஜி அவர்கள் 5 நிமிஷத்திலேயே மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. மைக் ஆஃப் பண்றதுக்கு ப்ரொவிஷனே இல்லை. அப்படியெல்லாம் யாரும் உடனே நம்முடைய முதலமைச்சர் கமெண்ட் பண்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உடனே பாருங்க, முதலமைச்சருக்கு அநீதி நடந்துருச்சு, இந்தியாவில் எந்தவித மரியாதையும் எதிர்க்கட்சிக்கு இல்லை அப்படி. இதை நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியும் கூட ஒரு பொய்யை இப்படி சொன்னா எப்படி இந்திய மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள்? தொடர்ந்து பேசிய அண்ணாமலை, நாட்டில் மின் கட்டணம் அதிகமாக இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என குறிப்பிட்ட அவர், சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறினார். மேலும் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தில் எத்தனை இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுகள்ல எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணிருக்காங்க? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. மற்ற மாநிலங்களை பாருங்க, உதாரணத்துக்கு ஐயாவோட மாநிலங்களோ கர்நாடகாவோ பாருங்க, வேகமா சோலார் ஆட் பண்றாங்க. பெரிய ஏசியாவோட பெரிய சோலார் பார்க் போட்டிருக்காங்க. மாநில அரசு எங்கேயும் செயல்படுத்தாம எல்லாத்துக்கும் நீ லஞ்சம் கொடு பணம் கொடுனா எப்படி சோலார் பாலிசி டேக் ஆஃப் ஆகும்னா? அது ஒரு கிளாசிக் கேஸ் தமிழ்நாடு. திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுகள்ல எத்தனை மெகாவாட் சோலார் ஆட் பண்ணிருக்காங்க? எந்த ஊர்ல ஆட் பண்ணிருக்காங்க? இதே பாலிசியை மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் பொழுது, அவர்கள் பயனடையும் பொழுது தமிழகத்துக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை மாநில அரசு கிட்ட இருக்கோ தவிர மத்திய அரசு கிட்ட கிடையாது என்கின்ற கருத்தையும் இந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிவு செய்கிறார்.